நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னம்மா, ஏதாவது போன் வந்ததா? யார்கிட்ட இருந்து மாமா? வேற யார்கிட்ட இருந்து? சரவணன் கிட்ட இருந்தா. வரல மாமா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எதுக்குமா பயப்படுற? வீட்டுக்கு சரவணனை தேடி ரவுடிங்லாம் வந்தாங்கன்னு சொன்னீங்க. அட அதை விடுமா, பயப்படாம நீ தைரியமா போய் உன் வேலையை பாரு. சரவண ஃப்ரெண்ட்ஸோட இங்கதான் எங்கேயாவது போயிருப்பான். ஒரு போன் பண்ணி சொல்லலாம்ல. யாருக்கு? உனக்கா? நீ தான் அவங்கிட்ட பேச மாட்டியே. என் மகனை பைத்தியம் பிடிக்க வச்சு எங்கேயோ சுயநலவு இல்லாம ஆக்கி விட்டுருக்க. அத்தை, சாரதா, எந்த நேரத்துல என்ன பேசணும்னு அறிவில்லை உனக்கு? ஆமா ஆமா, எனக்கு அறிவில்ல. நீங்கெல்லாம் தான் தலைமுடி அளவுக்கு மூளை இருக்கிறவங்களாச்சே. இப்ப என் மகன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. எங்கேயாவது போயிருப்பான், வருவான். வரமாட்டான். இந்த வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு அவனுக்காக யார் இருக்கா? அவனை எப்ப பார்த்தாலும் வண்டியை பிடிச்சு இழுத்து விரட்டுற மாட்டுக்கார மாதிரி அதட்டுறதும் உருட்டுறதும் திட்டுறதும் அவனை அனாவசியமா நாட்டாம பண்ணி நாட்டியான்ல நீ அதான் ஓடிட்டான். இப்போ எனக்கு என் மகன் வேணும். அத்தை, சரவண அவன் பேரை சொல்லாத. உனக்கு என் மகன் எவ்வளவு சுதந்திரம் கொடுத்திருந்தான். நீ அவனை சுடுதண்ணில பிடிச்சு ஊத்துன மாதிரி சுருக்கு சுருக்குன்னு பேசுனிய ஒழிய என்னைக்காவது அவனை புருஷனா மதிச்சிருப்பியா? வாடாங்கிறது போடாங்கிறது உலகத்திலேயே இல்லாத காதல். என்ன மந்திரம் போட்டு மடக்கி வச்சிருந்தா நீ பேசாம முரண்டு பிடிச்ச காலத்துல எல்லாம் உன் மந்திரம் மங்கி போச்சு. என் மகனுக்கு புத்தி தெளிஞ்சு போச்சு, ஓடிட்டான். உன் தொல்லை வேணான்னு ஓடிட்டான். சாரதா, போதும் நீ பேசுனது. அடுத்து ஒரு வார்த்தை பேசுன என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்களா? அச்சே, வாய மூடு. பாத்தியா என் வீட்டுக்காரி என்ன எப்படி பேசுறாருன்னு? இதுதான் நிஜம். ரெண்டு பேருக்கும் சமமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுக்கு உரிமை இருக்கு. அவர் என்ன அதட்டுவாரு, நான் அவரை அதட்டுவேன். நீ என் மக கிட்ட இருந்து இந்த மாதிரி சுதந்திரத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டு நீயா கற்பனை பண்ணி ஒரு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தவ இப்ப கனவு கலைச்சு போச்சு. என் மக உண்மையை தெரிஞ்சு உன்னை விட்டுட்டு போயிட்டான். தேடி தேடி கொண்டு வந்தத என் புள்ளைய அழகா விரட்டி விட்டுட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு நிக்கிற. நேத்து அவன் கிட்ட சண்டை போட்டியா? இல்ல, நான் அவர்கிட்ட பேசி ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. அப்புறம் எதுக்கு இந்த வீட்டுல நிக்கிற? உன் ஊருக்கு ஓட வேண்டியதானே? சாரதா, நீ உள்ள போ. அட போங்க. தேவையில்லாம இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆம்பளை பிள்ளையும் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்காம காணாம அடிச்சுட்டு நிக்கிறீங்க. பாருடி, என் மகனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நீ செத்த. நிஜமாவே நீ செத்த, நான் விட மாட்டேன். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குடி. செக், மீனாட்சி போய் அழ வச்சு. வரட்டும், இன்னைக்கு நல்லா இருக்கு அவனுக்கு. லேட் ஆகுதுன்னா ஒரு வார்த்தை சொல்றது கிடையாது. வீட்டுல ஒருத்தி இருக்காளே, ஒழுங்கா இன்ஃபார்ம் பண்ணலனா பயப்படுவாளேன்னு ஒரு அறிவும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. எருமை மாடு. மணி 2 ஆச்சு, இன்னும் எங்க போய் சுத்திட்டு இருக்குதோ. வா வா மகனே, இன்னைக்கு இருக்கு உனக்கு. போல் இன்னொருத்தி பிறந்ததில்ல. யாஹு யாஹு யாஹு. மீனாட்சி, உள்ள பூட்டி இருக்கியா? திறந்துடு.
யார் நீ? ஏய் என்னடி தூக்க கலத்துல இருக்கியா? நல்ல கண்ணை திறந்து பாரு. நான் தான் உன் ஆசை நாயகன், உன்னுடைய பிராணநாதன் சரவணன். ஓ, இது என்ன வீடுன்னு நினைச்சியா இல்ல சத்திரம் நினைச்சியா உன் இஷ்டத்துக்கு வரத்துக்கு? ஏன் மீனாட்சி கோவத்துல இருக்கியா? ஏன்டா லேட்டு? நான் மட்டும் எங்க போயிட்டு வரேன்னு சொன்ன நீ அப்படியே சர்ப்ரைஸ் ஆயிடுவ. எங்க போயிட்டு வரேன்னு கேட்க முடியா? சொல்லு. துப்பாக்கி படத்துக்கு, அதுவும் ப்ரிவ்யூ ஷோக்கு. படமே அடுத்த வாரம் தான் ரிலீஸ். என் ஷோக்கு இன்டர்வியூ வந்த ஏஆர் முருகதாஸ் இன்டர்வியூ முடிஞ்சோடனே வாங்க சரவணன் கையோட போய் படம் பார்க்கலான்னு கூட்டு போயிட்டாரு. அங்க போனா முன்னாடி சீட்ல விஜய், பின்னாடி சீட்ல காஜல் அகர்வால், பக்கத்து சீட்ல நீ யார் கூட வேணாலும் போ, நீ எங்க வேணா போ. ஆனா இங்கதான் போறேன், வர லேட் ஆகும்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல. வீட்ல இருக்கவங்களுக்கு நிம்மதியா இருக்கும்ல. என்னடா வாயை திறந்து பேசு. சாரி மீனாட்சி, சார்ஜ் இல்லாம போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. பணம் வேற சூப்பரா இருந்ததா, அதுல அப்படியே மெயின் மறந்துட்டேன். இத நீ முத தடவை பண்ணிருந்தா பரவாயில்ல, எத்தனை தடவை உன்னை எக்ஸ்கியூஸ் பண்றது? சரிடி, கதவு தோற உள்ள போய் பேசிக்கலாம். முடியாது. முடியாதா? விடிய விடிய வெளியிலேயே நில்லு, அப்பதான் உனக்குலாம் புத்தி வரும். மீனாட்சி 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 முடியவே முடியாது. நீ என்ன சொன்னாலும் நான் கதவை திறக்க மாட்டேன். கதவை தோரடி மாமா, என் காலு வலிக்கலாமா? கதவை தோரடி ருக்கு, என் காலு வலிச்சு கிடக்கு. ஏய், யாருடா அது பாமா ருக்குன்னு எனக்கு தெரியாம? இது பாக்யராஜ் படத்துல வர பாட்டுமா? ஏன் என் பேர்ல உனக்கு எந்த பாட்டும் தெரியாதா? என்ன இப்படி பொசுக்குன்னு கேட்டா? நீ வெளியிலே நில்லு மகனே, உன் கிரைம் ரேட் ஏறிக்கிட்டே போகுது. மீனாட்சி 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 மீனாட்சி, நான் இன்னும் சாப்பிட கூட இல்லடி, ப்ளீஸ் டி. மீனாட்சி, ஒரு வயசு புருஷன் பசியோட இருக்க கூடாதுடி, ப்ளீஸ். அம்மா தாயே பசிக்குது. அம்மாவும் தாயும் தப்பா இருக்குதே. சம்சாரம் பொண்டாட்டி பசிக்குதே, என் சம்சாரம் பொண்டாட்டி பசிக்குதே. கத்தாத, வரேன். இந்தா. ஏய், நீ பண்றதுல ரொம்ப ஓவர். ஓவர்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களை எல்லாம் இப்படிதான்டா பண்ணணும். உங்களையா? உலகத்துல இருக்கிற எல்லா புருஷன்களையும் தான்டா சொல்றேன். பொண்டாட்டி தானே, வெயிட் பண்ணட்டும்னு அசால்ட்டா நினைக்கிறது. இப்படி நாங்க ஒரு நாள் பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் நீங்களும் சரியாவீங்க. என்ன? சாரி மீனாட்சி, வேணும்னா வேற ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கூட. இந்த கம்பிக்கு நடுவுல இட்லி வாங்குறது ரொம்ப கேவலமா இருக்குடி. ஏதோ தீகார் ஜெயில தீவிரவாதியை ட்ரீட் பண்ற மாதிரி. காதை பிடிச்சுக்கிட்டு இனிமே இன்ஃபார்ம் பண்ணாம லேட்டா வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு 10 தோப்பு காரணம் போடு, கதவு திறக்கிறேன். சூப்பர் ஐடியா, நாளைக்கு காலைல பண்றேன். அப்போ நானும் காலையில திறந்து விடுறேன். மீனாட்சி 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 பண்றேன். இனிமே இன்ஃபார்ம் பண்ண வர மாட்டேன். இனிமே இன்ஃபார்ம் பண்ண வர மாட்டேன். இனிமே இன்ஃபார்ம் பண்ணாம வர மாட்டேன். 9 ஆச்சு. எவ்வளோ? 7. இனிமே லேட்டா வர மாட்டேன். இனிமே இன்ஃபார்ம் பண்ணாம லேட்டா வர மாட்டேன். இன்ஃபார்ம் பண்ணாம லேட்டா வர மாட்டேன். இன்ஃபார்ம் பண்ண 10. அவ சிரிச்சிட்டா. தோற மாதிரி வாங்க மாமா. ஏமா உன் அத்தை திட்டினால்னா இப்படி கண்ணை கசிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? அப்புறம் சரவண, ஏமா இவ்வளவு பாசத்தை வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட பேசாம சண்டை போட்டுட்டு இருந்த?
நல்ல பொண்ணுமா நீ. மாமா, சரவணன் மேல இப்ப இருக்கிறது கோவம், வெறுப்பு, அவ்வளவுதான். நான் இப்ப அவன் மேல கோவத்துல இருக்கேங்கிறதுக்காக அவனுக்கு கெட்டது நடக்கட்டும்னு நினைக்க முடியாதுல்ல. அதுவும் இல்லாம அப்படி கெட்டது நடக்கிறப்போ பார்த்துட்டு சும்மாவும் இருக்க முடியாதுல்ல. அது வேற இது வேற மாமா. கரெக்ட்மா. மாமா, சரவணன் பத்தி ஏதாவது? இது வரைக்கும் எதுவும் இல்லம்மா. அட, உனக்கு தான் அந்த முட்டாள் பயலை பத்தி தெரியுமே. யாருக்கிட்டையும் சொல்லாம எங்கேயாவது சினிமாக்கு போயிட்டு கூட ஹாயா 2 மணிக்கு வருவான். அதான் நானும் கொஞ்சம் அவசரப்படாம நிதானமா இந்த விஷயத்தை டீல் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல மாமா, ரவுடிங்கெல்லாம் வந்தாங்கன்னு சொன்னீங்களே, அதான் எனக்கு பயமா இருக்கு. அம்மாடி, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காதுமா. தலை நிறைய முடிய வச்சுக்கிட்டு மாடு மாதிரி உடம்பு வச்சிருந்தா அவன்லாம் ரவுடியாமா? நேத்து வந்தவங்கள நானே மிரட்டி அனுப்பிச்சிட்டேன். அப்படியே பிரச்சனைனா கூட சரவணனுக்கு அவனுங்கெல்லாம் தூசு மாதிரிமா தட்டி தூக்கி எறிஞ்சிருவான். கவலைப்படாத. நீ உன் அத்தை சொன்னதை வழக்கம் போல கண்டுக்காத. சரவணனை பத்தி தேவையில்லாம எதுவும் நினைக்காத. ஏமா, இப்போ அவன் மேல கோவத்துல தானே இருக்க? சொல்லுமா, அவன் மேல கோவத்துல தானே இருக்க? அப்பாடி, இது போதும்மா. அதே கோவத்தோட அவனை பத்தி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எதுவுமே நினைக்காம பேசாம தூங்கிடு. இததாம்மா நான் எதிர்பார்த்தேன். நிம்மதியா தூங்கு, மத்தத காலைல பாத்துக்கலாம். சரியா? கீழே உன் அத்தை அழுதுட்டு இருக்கிறா, அவளுக்கு போய் 4 வார்த்தை தைரியம் சொல்லணும். நானும் உன் அத்தையும் கீழ் ரூம்ல தங்கிக்கிறோமா. ஏதாவது ஒண்ணு எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. சரிங்க மாமா. எல்லாம் நல்லதாதாம்மா நடக்கும், கவலைப்படாத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏங்க ஏங்க எந்திரிங்க. ஐயோ, நேரங்காலம் தெரியாம இப்படி கொரட்டை விட்டு தூக்குறீங்க. எந்திரிங்க. ஐயோ கடவுளே, இந்த மனுஷனை நான் என்ன செய்வேன்னு தெரியலையே. ஏங்க, ஐயோ, எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. இனிமே எனக்கு பொறுமை கிடையாது. வரேன். ஐயோ 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 ஐயோ, வேணாம் டீச்சர், வேணாம் டீச்சர், ஹோம்ஒர்க் ஒழுங்கா பண்ணிடு. வேணாம் டீச்சர். ஐயோ ஆமா, அப்பா அப்பா. சாரதா, ஏன் இப்படி பத்திரகாளி மாதிரி நிக்கிற? ஆமா, இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? இது நம்ம பெட்ரூம் இல்லையே. எங்கேயாவது விருந்தாளியா வந்திருக்கிறோமா? எங்க இருக்கோன்னு கூட தெரியாம அவ்வளவு தூக்கம். ஐயோ ஐயோ ஐயோ. சாரதா, என்னம்மா ஆச்சு? நாம சரவண வீட்ல இருக்கோம். ஓ, ஓ, ஆமா இல்ல, நான் அந்த பிரச்சனையை மறந்துட்டேனம்மா. ஆமா, சரவணா வந்துட்டானா? வந்திருந்தா உங்களை நான் ஏன் இப்படி எழுப்ப போறேன்? இன்னும் அவன் வரலங்க. எங்க போனானோ தெரியல. ஐயோ, என்னம்மா சொல்ற? அப்பாவா பொறுப்பா புள்ளைய தேடணுமா இல்லையாம இப்படி கொரட்டை விட்டு தூக்கிட்டு இருக்கீங்க. சரிம்மா, வா, வா, வா. மாமா. என்னம்மா சரவண? இல்ல மாமா, நாங்க 2 பேரும் சரவணனுக்கு என்ன ஆச்சோன்னு பதறி போய் விடிய விடிய தூங்காம இருக்கோம். உங்களுக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா? சாரதா, அவன் வந்துருவான்னு கொஞ்சம் தைரியமா இருந்தேன். நான் அவனை போய் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு மத்தியானத்துக்குள்ள வீட்டுக்கு கூட்டு வந்துடுறேன். போதுமா? எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்.
அப்படியே நானும் 4 இடத்துல போய் தேடி பார்ப்பேன். முதல்ல நீங்க 2 பேரும் அழுவுறது நிப்பாட்டுங்க. எப்படிங்க அழாம இருக்க முடியும்? சாரதா, மீனாட்சி சரவணனுக்கு கால் பண்ணி பாத்தியாமா? பண்ணேன் மாமா, சுவிட்ச் ஆஃப் தான் வருது. சரிம்மா, நான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சாரதா, நீ மீனாட்சியோட இங்கே இரு. என்னால இங்க இருக்க முடியாது. அட. இனிமேலும் உங்களை நான் நம்ப மாட்டேன். நான் கோயிலுக்கு போறேன். என் பிள்ளைய குடுன்னு நான் சாமி கிட்ட கேட்க போறேன். நான் வர்ற வரைக்கும் மீனாட்சிக்கு துணையாயிரேன், அப்புறமா கோயிலுக்கு போ. முடியாது. சரவணனுக்கு தலையில அடிபட்டப்ப நான் புத்துக்கு பால் ஊத்துறேன்னு வேண்டி இருந்தேன். ஓ. அத செய்யாதனாலதான் என் பிள்ளைய கடவுள் சோதிக்கிறாப்புல. நான் கோவிலுக்கு போறேங்க. ஏய், பால் பாக்கெட் வந்திருக்காடி? கேட்ல கவர்ல இருக்கும் அத்தை. நான் வரேன். மீனாட்சி, நீ ஆபீஸ்க்கு லீவ் சொல்லிட்டேன் மாமா. ம். சரிம்மா, நான் வந்துடுறேன், நீ தைரியமா இரு. இது மாமா போன் ஆச்சே. எங்க போனாரு? என்ன சார், வீட்டுல நிலவரம் எப்படி இருக்கு? மீனாட்சி கொஞ்சமாவது கோவத்தை விட்டு இறங்கி வந்தாங்களா? எனக்கு சரவணன் கிடைச்சா போதும், சரவணனை நான் பார்க்கணும், அவங்கிட்ட நான் பேசணும்னு ஏதாவது சொன்னாங்களா? சீக்கிரம் பஞ்சாயத்தை முடிச்சு விடுங்க சார். இங்க சரவண 1 மணி நேரத்துல கண்ணை முழிச்சிருவான். மயக்கம் தெளிஞ்சு கண்ணை திறந்தா அப்புறம் ஏன் கதை கந்தலாயிரும். அப்புறம் சார், 1 மணி நேரத்துக்குள்ள பஞ்சாயத்து முடியாதுன்னா முன்னாடியே சொல்லிருங்க. கண்டிப்பா அவன் மூக்கில் அமுக்கி இன்னும் 2 மணி நேரம் அவன் மயக்கத்தை டாப் அப் பண்ணிடுறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான மேட்ரு, வீட்டுக்கு கலாட்டா பண்ண வந்தாங்கல்ல ரவுடிங்க, அதான் சார் சினிமா ஜிம்பாய்ஸ். அவங்களுக்கு டிராவல் கன்வென்ஸ் பெட்ரோல் காசும் கொடுக்காம விட்டீங்களா? 2000 ரூபாய் நான் கொடுத்துருக்கேன் சார். அதை என் கணக்குல எழுதி வச்சுக்கோங்க, மறந்துட போறீங்க. ஏன்னா ஐடியா மட்டும்தான் நான், ப்ரொடியூசர் நீங்க தான், ஓகேவா? என்ன சார் பேசவே மாட்டேங்கிறீங்க? காசை கேட்டதும் நீங்களும் சரவண மாதிரி எஸ் ஆயிடலான்னு பாக்குறீங்களா? அப்புறம் சார் 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 என்ன எதுவுமே பேசாம வச்சுட்டாரு? ஏய், வச்சுட்டா விட்டுருவோமா? 2000 ரூபாய் வாங்கியே தீருவேன். யார் நாங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சுமா, அவங்களும் வைரஸ்ல எல்லா இடத்துக்கும் சொல்லிட்டாங்க. எதுக்கும் பயப்பட தேவையில்லை, சரவணன் எப்படியும் கிடைச்சிருவான். நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாத. அவன் நல்லபடியா வரணும், அவனோட சந்தோஷமா சேர்ந்து வாழணும்னு மட்டும் சாமியை கும்பிடு, நல்லதே நடக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாத. அவன் நல்லபடியா வரணும், அவனோட சந்தோஷமா சேர்ந்து வாழணும்னு மட்டும் சாமியை கும்பிடு, நல்லதே நடக்கும். ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ள எப்படியும் தகவல் தெரிஞ்சிருமா? தகவல் ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு மாமா. அம்மாடி, என்ன
என்னம்மா சொல்ற? நீங்க வெளியே போயிருந்தப்போ உங்க மொபைலுக்கு சித்தப்பா கால் பண்ணியிருந்தாரு. ஆ. ம். உங்ககிட்ட என்னெல்லாம் சொல்லணுமோ அதையெல்லாம் என்கிட்ட சொன்னாரு. சொல்லிட்டேன், என் சொதிப்பிட்டானே. சரவணன் எங்க மாமா? மாமாவை தப்பா எடுத்துக்காதம்மா. நீங்க 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு இருந்தது மனசுக்கு சங்கடமாவே இருந்துச்சு. அதனாலதான். புரியுது மாமா. நீங்க எப்பவுமே எங்களுக்கு நல்லதுதான் நினைப்பீங்க. சரவணன் கிட்ட என்ன கூட்டிட்டு போங்க மாமா.